நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமது ஆணைக்காகவே நான் காத்திருக்கிறேன் குருதேவா. நான் ஆற்ற வேண்டிய பணி யாது? ஈசன் வழங்கவிருக்கும் பணி என்ன? உணவு சமைத்து வா பெண்ணே. அனைவருக்கும் உணவிடு. நினைவிருக்கட்டும், இப்பணியில் எவர் துணையையும் நாடலாகாது. சமைக்கும் போதும் சரி, பரிமாறும் போதும் சரி. சுவாமி, ஏராளமான ரிஷிகள் உள்ளனரே, அனைவருக்கும் உணவு சமைப்பதா? அதுவும் எவரது துணையுமின்றி? விரைந்து செல் பெண்ணே, தாமதிக்காதே. இவர்கள் அனைவர் பசியும் தணிய வேண்டும். தம் ஆணையை சிறமேற்கொள்கிறேன். சுவாமி, தன் மனம் விரும்பிய மாலையோடு வராவிடில் நினைவுகளை மறப்பேன் என்று பார்வதி ஈசனிடம் கூறினார்கள். மகாதேவரை அடைவதற்கு தேவி பார்வதி எத்தனை துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்ததோ அதற்கு இணையாக ஈசனும் சந்தித்தால்தான் தன்னை மீட்கலாம் என்றும் கூறினார்கள். இருப்பினும் அதன் பொருட்டு எத்தனை துன்பங்கள், எத்தனை முயற்சிகள் நிகழ்கின்றதோ அனைத்தையும் சந்திப்பதும் பார்வதியே. இந்நிகழ்வுகள் அனைத்துமே தேவி பார்வதிக்கான சோதனையை போன்றே தென்படுகிறது, ஈசனுக்கானதாக அல்ல. தமது கருத்துக்களை நானும் ஆமோதிக்கின்றேன். தேவி பார்வதி படும் துன்பம் பிரத்யக்ஷமானது. செய்த கடுந்தவம் மற்றும் சந்தித்த சவால்களின் உத்தேசம் அவர்களுக்கு உண்மையை உணர்த்துவதே. அவர்களது சத்திய சொரூபத்தின் மகிமை சரீர பலத்தோடு முடிவடையாதது. சில நேரங்களில் கர்ம வினை என்னும் அதீத விளைவை எதிர்கொள்வது இயற்கை. அவ்வகையில்
தேவி பார்வதியின் பிரயத்தனம் நடைபயில துவங்கும் சிசுவின் முயற்சிக்கு இணையே. அதனால் சிசு துன்பமடைவது சகஜம். ஏனெனில் அது சிசுவின் கர்ம வினை. இருப்பினும் மறுபுறம் துணையாக தாய் இருக்கிறார். எது மட்டும் ஓர் அன்னை தனது சிசுவின் கரங்களை விடுவதில்லையோ அதுவரை சிசுவிற்கு தன் முயற்சியில் தன்னம்பிக்கை ஏற்படாது. எவரது துணையும் இல்லாமல் சுயமாக நடக்கவும் இயலாது. தன் சிசுவிற்கு தெரியாமல் தன்னை தடுத்துக் கொள்வது ஒரு அன்னையானவள் மறைமுகமாக அனுபவிக்கும் துன்பமாகும். இருப்பினும் அதில் ஒளிந்துள்ள முயற்சியை உணர்வது அனைவருக்கும் சாத்தியமல்ல. ஆகையினால் ஈசன் தன்னையே சோதனைக்குள்ளாக்கி இருக்கிறார். அதன் தீவிரத்தை கற்பனை செய்து உணர்வதும் அசாத்தியம். நீ என்னை குறித்த நினைவுகளை தியாகம் செய்திருக்கலாம் பார்வதி. இருப்பினும் ஒரு க்ஷணமும் நீயும் நானும் ஒருவரை மற்றவர் பிரியவில்லை. உன் துன்பங்கள் அனைத்திலும் உனக்கு நான் துணை நிற்கிறேன். சற்று உன்னிப்பாக கவனித்தால் நிகழும் செயல்கள் யாதாயினும் அனைத்துமே ஆதிசக்தியின் லீலை என்றறிவோம். இச்சமயம் தேவி பார்வதி தன்னை சார்ந்த சத்தியத்தையே தேடுவதாக தெரிகிறது. அதில் மகாதேவர் அவர்களுக்கு உதவி புரிகின்றார். எனினும் மேலோட்டமான அந்த திரையினை விலக்கி காணும் போது நிகழ்கின்ற செயல்கள் அனைத்தும் ஆதிசக்தியின் எண்ணப்படியே நிகழ்கிறதென்பது விளங்கும். தன் வாயிலாகவே இந்த சிருஷ்டிக்கு அஷ்டாங்க யோகத்தினை ஆதிசக்தி கற்பிக்க விரும்புகிறார்கள். இது ஆதிசக்தியின் அருளால் சிருஷ்டிக்கு கிட்டவுள்ள பாக்கியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்வதி இயற்கையதன் விதியின் ஒரு முக்கிய அங்கம் குறித்த உண்மையை உணரவிருக்கின்றாள்.
அதனையே ஆனந்தம் என்பார்கள். இன்று என் சீடர்களுக்கு நேர்ந்ததென்ன? இத்தகைய அகோர பசி கௌரி மைந்தர் கணேசருக்கு மட்டுமே ஏற்படும் என நினைத்தேன். சமைத்த உணவனைத்தும் விரைவில் தீரவிருக்கிறது. இருப்பினும் இதுவரை அன்னை அவர்கள் உணவு உட்கொள்ளவில்லையே. மிகவும் ருசியான உணவு. வயிறு நிறைந்தது, மனம் நிறையவில்லையே. தாயே, இன்னும் பாயாசம் கிட்டுமா? இப்போது அழுவது ஏன்? எந்த ஒரு நபர் உள்ளத்திலும் ஆனந்தம் என்னும் உணர்வு எழும் நிலையில் அவர் பரமாத்மாவை நெருங்க நேரிடுகிறது. அந்த பரமாத்மாவின் நெருக்கத்தால் அவர் உள்ளத்தில் ஒரு தெய்வீக ஆனந்தம் ஏற்படும். அந்த பரமானந்த சுகத்திற்காகவே மிகப் பெரும் யோகிகளும் ஞானிகளும் காத்திருக்கிறார்கள். இக்கணம் பார்வதியின் நிலையும் அதுவே.
பெண்ணே. ஜலந்தரா, நம் சேனை யுத்தத்திற்கு ஆயத்தமாவது ஏன்? நமது தூதுவன் இந்திரனது பதிலை பெற்று வரவில்லையே. அவனுக்காக வேணும் காத்திருக்க வேண்டாமா? தாம் என்னை அசுரவேந்தனாக்கியதன் காரணத்தை மறந்தீர்களா? சத்ருவிற்கு முன்பே செயல்படும் என் சுபாவமே அந்த காரணம். ஆம், அது சத்தியமே. மகாராஜா வாழ்க. இந்திரன் பொக்கிஷங்களை அளிக்க மறுத்துவிட்டான் அரசே. அத்துடன் தேவர்களில் எவரையும் நாம் நெருங்க முற்பட்டாலும் தாக்க முற்பட்டாலும் அசுரர் தம் வேந்தரை இழப்பர் என்றார். தேவாசுர யுத்தத்திற்கான உகந்த வேளை நெருங்கியானது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தந்தையே, அஷ்டாங்க யோகத்தின் 8 கட்டங்களில் உனது அன்னை 2வது கட்டத்தை கடக்கும் வேளை வந்தது. எனினும் எமது அன்னை இந்த யோகத்தில் 2வது கட்டத்தை கடக்கும் அளவு எந்த பணியையும் செய்து காணவில்லையே. கணேசா, யோகமானது விசேஷ கர்மா அல்ல. யோகம் வாழ்வில் ஒரு அங்கம். அதனால் தான் அதன் 2வது கட்டத்தை தான் கடக்க உள்ளதை உன் அன்னையால் இன்னும் உணர இயலவில்லை. எனக்கு விளங்குமாறு கூறுங்கள் தந்தையே. யோகத்தின் 2வது கட்டமான நியமத்தில் 5 படிகள் உள்ளன. ஸ்வாத்யாயம், ஈஸ்வர பிரணிதானம், சந்தோஷம், சுச்சீதம் மற்றும் தவம். மணிகர்ணிகா தலத்தில் பார்வதிக்கு ஏற்பட்ட உணர்வானது ஸ்வாத்யாயம் எனப்படும். ஸ்வாத்யாயம் என்பது எப்பணியையும் மீண்டும் மீண்டும் செய்வதற்கான முயற்சி. அப்போது நம் தியானம் உள்ளத்தை ஊடுருவி நம்மை குறித்த ஆழ்ந்த சத்தியத்தில் கவனம் பதிக்கிறது. யோக கர்மாவில் ஒரு யோகி ஒரே யோக பிரயாணத்தை மீண்டும் மீண்டும் மேற்கொள்கிறார். அத்தகதொரு நிலையே ஸ்வாத்யாயம் எனப்படுகிறது.
கணேசா, ஜீவராசிகள் அனைத்திலுமே இறைவன் வாசம் செய்கிறான். அத்துடன் உனது தாயானவள் தானே தசமகா வித்தைகள் மற்றும் நவாம்சத்தை தன்னுள் அடக்கிய சக்தி. அதனால் தான் அவள் உள்ளத்தில் இறைவனானவன் குடிகொண்டிருக்கும் தெய்வீக உணர்வானது சாமானிய பிறவிகளிலும் அதிகம். எப்போது இறைவனின் அனுகிரகம் கிட்டுகிறதோ அப்போதே அதை குறித்த உணர்வு உன் அன்னையின் உள்ளத்தில் விஸ்வரூபம் எடுத்து எழும்பும். அதுவே இறைவனை உணரும் அனுபவமான பிரணிதானமாகும். உனது அன்னையின் உள்ளத்தில் சத்தியத்திற்கு எதிரான அபஸ்மார்க்கம் ஆழமாக குடிகொண்டிருப்பதால் தெய்வீக தன்மையானது நிலை பெறவில்லை. எனினும் எவ்விதம் சாமானியர்களுக்கு உணவு சமைக்க ஆணையிட்ட போது பார்வதி என்னிடம் வினா எடுப்பவில்லையோ, தர்க்கம் செய்யவில்லையோ, அப்போதே அவள் தன் குருவை நடத்திய விதமானது இறைவனை அடிபணிவதற்கு இணையானது. அதாவது பார்வதி என்னை குரு வடிவத்தில் இறைவனாக அல்லது அதனையும் கடந்து மதிக்கிறாள். குருவின் வார்த்தைக்கு கட்டுப்படும் இப்பணிவே சீடன் தன் ஆசானின் பாதங்களில் சரணடைவதாக கருதப்படுகிறது. எந்த செயலும் பிரணிதானத்தின் பிரதிபலிப்பாகும். இதுவும் தெய்வ கடாட்சத்தை தன்னுள் உணர்வதற்கு சமமானது. உணவை பரிமாறும் போது தனது பசியையும் பொருட்படுத்தாதது ரிஷிகள் ததீசியின் சீடர்களது பசியை தணிக்கும் பொருட்டு உணவனைத்தையும் பார்வதி பரிமாறினாள். தனக்கேதும் மிஞ்சாத போதும் அவள் ஆனந்தம் கொண்டாள். அவள் பெற்ற அந்த பரமானந்த அனுபவத்தின் விளைவாகவே அவள் கண்ணீரும் சிந்தினாள். பார்வதி என் கட்டளையை ஏற்று முன்பே சரீர தூய்மை பெற்றானது. தற்போது அவள் கடக்க வேண்டிய யோக கட்டங்களை வெற்றிகரமாக கடந்த பின்னர் பார்வதியின் ஆசான் என்ற முறையில் அவளது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதும் உகந்த மார்க்கம் காட்டுவதும் என் கடமையே. அந்த மார்க்கத்தை பின்பற்றும் போது பார்வதி தான் இழந்த நினைவுகளை மேலும் நெருங்க இயலும். அந்நிலையில் தான் துவங்க உள்ளது அவளது தவம்.